கச்சத்தீவுக்கு திடீர் பயணம் மேற்கொண்ட இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க கச்சத்தீவை இந்தியாவுக்கு மீண்டும் வழங்கும் பேச்சிற்கே இடம் இல்லை என்று அங்குள்ள மீனவர்களிடம் உறுதியளித்துள்ளார். வங்கக்கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்குவதால் மீனவர்களை பாதுகாப்பதற்காக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என தமிழக அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் தமிழக மீனவர்கள் இந்திய கடல் எல்லைக்குள் மீன்பிடித்தாலும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை சிறைபிடிக்கும் இலங்கை கடற்படை அவர்களது படகுகளையும் பறிமுதல் செய்து வருகிறது. இதனால் கோடிக்கணக்கில் தமிழக மீனவர்கள் இழப்பை சந்தித்துள்ளனர். மீனவர்கள் கைது நடவடிக்கையும் தொடரும் நிலையில் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் அண்மையில் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கினர். தமிழக அரசின் தலையீட்டை அடுத்து அவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்ற நிலையில் இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜிதா ஹேரத் கச்சத்தீவு விவகாரத்தை தமிழக தலைவர்கள் அரசியலாக்குவதாக குற்றம் சாட்டினார். இதற்கு தமிழக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க 2 நாள் பயணமாக நேற்று யாழ்ப்பாணத்திற்கு சென்றார். அங்குள்ள மயிலிட்டி துறைமுகத்தில் வளர்ச்சிப் பணிகளை துவங்கி வைத்த அவர் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கும் அடிக்கல் நாட்டினார். பின்னர் திடீர் என மாலை 5 மணிக்கு யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறையில் இருந்து 4 ரோந்து படகுகளுடன் கச்சத்தீவுக்கு சென்ற திசநாயக்க அங்குள்ள மீனவ மக்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய இலங்கை அதிபர் கச்சத்தீவு விவகாரத்தில் எந்த நிர்பந்தத்திற்கும் இலங்கை அடிபணியாது என கூறினார். கச்சத்தீவை இந்தியாவிடம் திரும்ப ஒப்படைக்கும் பேச்சிற்கே இடமில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்த அவர் தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் இலங்கை அரசு மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ளாது என்றும் கூறினார். கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களை எளிதில் விடுவிக்க மாட்டோம் என்றும் கூறிய திசநாயக்க படகுகளும் ஒப்படைக்கப்பட மாட்டாது என்றும் உறுதியளித்தார். இலங்கை அதிபர் ஒருவர் கச்சத்தீவுக்கு சென்றிருப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.